இங்க ஒருத்தங்களுக்கு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் குழந்தை பொறந்திருக்கும். ரொம்ப முடியாம அப்படியே நின்னுக்கிட்டு நடந்து போயிட்டு தான் இருப்பாங்க. இப்ப அவங்களாலே முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்து போயிட்டே இருக்கும்போது எதிரில் ஒரு பொண்ணு வந்து காஃபி குடிச்சிட்டே வரத பார்த்திருப்பாங்க. இவங்களுக்கா பயங்கரமா டெம்ட் ஆகுது. ஏன்னா பிரெக்னென்ட் ஆனதுல இருந்தே காஃபியே குடிக்கவே இல்ல. காஃபி குடிக்க கூடாதுன்னுலாம் கிடையாது. இவங்களோட ஹெல்த் கண்டிஷனுக்கு காஃபி குடிக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எந்த கெஃபேக்கு போனாலும் காஃபி எல்லாம் குடிக்காதீங்க அப்படின்னு தான் அட்வைஸ் பண்ணுவாங்க. இப்ப வயசானவங்க யாராச்சும் கூட இருந்தாங்கன்னா அவங்களும் வந்து காஃபி எல்லாம் குடிக்க கூடாது அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. கிட்டத்தட்ட 10 மாசத்துக்கு மேல காஃபியே குடிக்கல. இவங்க சரியான காஃபி பைத்தியம் தான். ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 4-5 காஃபி குடிக்கிற ஆள் தான். ஆனா இவ்வளோ நாள் காஃபி குடிக்காம இருந்ததே அப்படியே ஏதோ பெருசா சாதிச்ச மாதிரி இருக்கு. இப்ப அந்த பொண்ணு காஃபி குடிச்சிட்டு போறத பார்த்த உடனே இதுக்கு மேல நம்மளால முடியாதுப்பா அப்படின்ட்டு நேரா காஃபி ஷாப் போயிடுவாங்க. மத்தவங்க கிட்ட சொல்லி அவங்க வாங்கிட்டு வரதுக்கு பதிலாக நம்மளே போயிட்டு வாங்கிடலான்ட்டு வாங்குவாங்களா. அதுக்கப்புறமா தான் நம்மளுக்கு செக்அப் இருக்குல்ல அப்படின்றதே ஞாபகம் வரும். அதனால லிஃப்ட்ல ஏறி போயிட்டு இருப்பாங்களா. இப்ப லிஃப்ட்ல வந்து எல்லாரும் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா இவங்க மட்டும் ஒரு பழைய ஸ்லிப்பர் ஹாஸ்பிட்டல் ட்ரெஸ் போட்டிருக்கிறத பார்த்தோன்னே அவங்களுக்கே ஒரு மாதிரி எம்பாரசிங்கா இருக்கும். இப்பதான் குழந்தை வேற பிறந்திருக்குல, நிக்க கூட முடியல. ஸ்டிச்சஸ்லாம் பிரிஞ்சுக்கிட்டே இருக்கு. காஃபியை வேற கையில வச்சிட்டு இருக்காங்க. லிஃப்ட் வேற இப்படியே அப்படியே ஆடிக்கிட்டே இருக்கிறதுனால அப்படியே காஃபி மேல ஊத்திடுவாங்க. இப்ப குழந்தை பிறந்திருக்கு இல்லையா, அதனால இவங்களை பாக்குறதுக்காக கூட வேலை செய்யற எல்லாருமே வந்திருப்பாங்க. எப்பவுமே ரொம்ப போல்டா ரொம்ப ஆட்டிடியூடோட நல்லா ட்ரெஸ் பண்ணிருக்க ஒரு ஆள் வந்து மேலெல்லாம் காஃபி கொட்டிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு மாதிரி நிக்கிறத பார்த்தோன்னே அவங்களுக்கே ஒரு மாதிரியா தான் இருக்கும். எப்பவுமே நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்த ஆளு இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு மேல காஃபியை கொட்டிக்கிட்டு சம்மந்தமே இல்லாத ஷூ போட்டு நிற்பாங்க. இவங்களுக்கும் ஒரு மாதிரியா இருக்குமா. இப்ப கூட ஒர்க் பண்றவங்களா நாங்க எதுவுமே பார்க்கலப்பா அப்படின்ற மாதிரி கண்ண முடிப்பாங்க. இவங்க வந்து இல்ல நான் காஃபி வாங்க போனேன், அதுக்குள்ள இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு சொல்ல வரதுக்குள்ள ஹஸ்பண்டும் வந்துருவாரு. அவரு வந்து சமாதானப்படுத்த ஆரம்பிச்சிருவாரு. நம்மளுக்கு இப்பதான் குழந்தை பிறந்திருக்கு, உனக்கு வேணும்னா நானே வாங்கிட்டு வந்திருப்பேன், உனக்கு காஃபி கிரேவிங் இருக்கிறது தெரியுது, அதுக்காக நீ இப்பெல்லாம் பண்ண தேவையில்லை அப்படின்ட்டு சொல்லிட்டு இருப்பாரு. நான் உன்னை புரிஞ்சுக்கிறேன், நீ யாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம் வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட்டிட்டும் போயிடுவாரு. பிரெக்னன்சி ஆரம்பிச்சதுல இருந்து குழந்தை பிறந்தது வரைக்குமே நிறைய கஷ்டம் தான். ஏகப்பட்ட கஷ்டங்க. பிடிச்சதை சாப்பிட முடியல, பிடிச்ச ட்ரெஸ்ஸை போட முடியல, நினைச்ச இடத்துக்கு போக முடியல, அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பாங்க. கடைசியா குழந்தையும் பிறந்துருச்சு. ஆனா டாக்டர் வந்து எல்லா செக்கப்பும் எல்லா ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா குழந்தைய கையில கொடுத்துருப்பாங்க. நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டதும் வர்த் தான் இந்த குழந்தைக்காக அப்படின்றது அந்த குழந்தைய வாங்கின உடனே அவங்களுக்கு ஃபீல் ஆகுது. இவ்வளோ நாளா பட்ட கஷ்டம் எல்லாமே அந்த ஒரு செகண்ட்ல மறந்து போயிடுச்சு.